இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை மோடி கண்டிக்காதது ஏன்? காசா இனப்படுகொலை குறித்து மௌனம் காப்பதாக காங்கிரஸ் கண்டனம். 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. காங்கிரஸ், பாஜக தலா ஒரு இடத்திலும், ஆம் ஆத்மி 2 இடங்களிலும் வெற்றி. அண்ணா பெயரை பயன்படுத்த அதிமுகவுக்கு அருகதை இல்லை. பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக தலைவர்கள் விமர்சனம். வணக்கம். கேரளாவின் நிலம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும், குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற்றுள்ளது. கேரள மாநிலம் நிலம்பூர், பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கு, மேற்கு வங்க மாநிலம் கலிகஞ்ச், குஜராத் மாநிலம் விஸ்வாதர், காடி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தன. இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. கேரளாவில் உள்ள நிலம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு ஆரியதன் சவுகத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு எம் ஸ்வராஜை விட 10,928 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் 77,087 வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 66,159 வாக்குகள் கிடைத்துள்ளன. பாஜக டெபாசிட் இழந்தது. நிலம்பூர் தொகுதியில் 1970, 1980, 2025 என 3 முறை நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி வாகை சூடியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா தொகுதியில் ஆம் ஆத்மியின் திரு சஞ்சீவ் அரோரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பாரத் பூஷனை விட 10,637 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு 35,179 வாக்குகள் கிடைத்தன. அதேபோல குஜராத் மாநிலத்தின் விஸ்வாதர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் திரு கோபால் இத்தாலி பாஜக வேட்பாளரை விட 17,554 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடினார். அவருக்கு 75,942 வாக்குகள் கிடைத்தன. டெல்லி தேர்தல் தோல்விக்கு பிறகு அக்கட்சி இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல குஜராத் காதி தனி தொகுதியை பாஜக தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட திரு ராஜேந்திர சவாடாவுக்கு 99,742 வாக்குகள் கிடைத்த நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சவடாவை விட 39,452 வாக்குகள் கூடுதல் பெற்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கலிகஞ்ச் தொகுதி இடைத்தேர்தலில் ஆலிபா அகமது போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே முன்னிலை வகித்த ஆலிபா பாஜகவின் ஆஷிஷ் கோஷை விட 50,049 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருக்கு 1,02,759 வாக்குகளும், பாஜக வேட்பாளருக்கு 52,710 வாக்குகளும் கிடைத்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை மோடி அரசு கண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரானின் ஃபார்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி தளங்கள் மீது நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா, அந்த நாடு அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கண்டித்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், இந்தியா இந்த விஷயத்தில் ஆழ்ந்த மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் மத்திய அரசு தார்மீக தைரியத்தை வெளிப்படுத்தி அமெரிக்காவை கண்டிப்பதுடன் ஈரானுடன் ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை குறித்தும் மத்திய பாஜக அரசு வாய் திறக்காதது ஏன் என்றும் வினவியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் விவகாரத்தில் இந்தியா தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் விவகாரத்தில் மோடி அரசின் நிலை குறித்து திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அணு உலை விஷயத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியிருப்பது கேலிக்குரியது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அண்ணா பெயரை பயன்படுத்த அதிமுகவுக்கு அருகதை இல்லை என கண்டனம் தெரிவித்த தலைவர்கள் முருகன் மாநாடு என்ற பெயரில் அரசியல் கூத்து அரங்கேறியுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளனர். மதுரை வண்டியூரில் இந்து முன்னணி சார்பில் நேற்று நடந்த முருகன் மாநாட்டிற்கு அரசியல் பேசக்கூடாது என்ற நிபந்தனையுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியது. ஆனால் இந்த மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்த விமர்சன காட்சிகள் மேடையில் ஒளிபரப்பப்பட்டன. இதை அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் திரு ராஜு, திரு ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் திரு ராஜு, திரு ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கண்டுகொள்ளவில்லை. அதிமுகவின் கொள்கை தலைவரான அண்ணா குறித்த விமர்சனத்தை மேடையில் அமர்ந்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக பார்த்தவாறு இருந்தது அந்த கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது.
பாஜக உள்ளிட்ட வலதுசாரிகளுக்கு பயம் வந்துவிட்டதால் கடைசியாக முருகனிடம் தஞ்சமடைந்துள்ளனர் என்றும், மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் எந்த பயனும் இல்லை என்றும் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, திரு செல்வ பெருந்தகை, திரு முத்தரசன், திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சேகர் பாபு, பெரியார், அண்ணா ஆகியோரை விமர்சித்த மாநாட்டில் பங்கேற்றதன் மூலம் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக கூறினார். பாஜகவிடம் அதிமுக அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திமுக ஆட்சியில் 117 முருகன் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்துள்ளதாகவும் 126 கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் நடந்து வருவதாகவும் திரு சேகர்பாபு தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி திரு சுப்பராயன், முருக பக்தர்கள் வேடத்தில் திரு அண்ணாமலை, திரு எல் முருகன், திரு நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணி ஆகியோர் வகுப்பு கலவரத்தை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் இறை நம்பிக்கையை படியாக வைத்துக் கொண்டு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற விஷமத்தனமான ஒரு யுக்தி தமிழ்நாட்டில் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ரகுபதி, மேடை போட்டு பாஜக மக்களை பிளவுபடுத்துவதாகவும் அதிமுகவுக்கு அண்ணா பெயரை பயன்படுத்தும் தகுதியே இல்லாமல் போய்விட்டது என்றும் சாடினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் பங்கேற்றது வெட்கக்கேடானது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். நீதித்துறை நடுநிலைமையோடு செயல்பட்டு யார் யாரெல்லாம் அரசியலுக்கு அங்கே தீர்மானங்கள் கொண்டு வந்தார்களோ அவர்கள் மீது தானாகவே முன்வந்து வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதித்துறை எடுக்கும். மக்களின் நம்பிக்கையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாக திரு ரகுபதி சாடினார். இறை நம்பிக்கையை படியாக வைத்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என விஷமத்தனமான யுக்தியை தமிழ்நாட்டில் பாஜக செய்து வருவதாக அவர் கூறினார். பாஜக RSSின் சித்து விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் திரு ரகுபதி தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி தாக்குதலை தொடங்கிய நிலையில் ஏவுகணைகள் மூலம் ஈரான் பதிலடி கொடுத்தது. உலகின் 9வது எண்ணெய் உற்பத்தி நாடான ஈரான் ஒரு நாளைக்கு 33 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இன்று உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.7% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $79.12 உள்ளது. இதேபோல் அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு 2.8% உயர்ந்து $75.73 உள்ளது. இது கடந்த ஜனவரி மாதத்துக்கு பிந்தைய உச்சபட்சமான விலை உயர்வாகும். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதால் வரும் நாட்களில் விலை ஏற்றம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு மாதத்திற்கு மூடப்பட்டால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $110 உயரக்கூடும் என்று ஸ்பார்டா கமோடிட்டிஸின் மூத்த ஆய்வாளர் திரு ஜூன்கோ எச்சரித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்டவற்றின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். இண்டிகோ விமானத்தில் பயிற்சி விமானியை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக 3 மூத்த அதிகாரிகளான தபாஸ் தே, மனிஷ் சஹானி, கேப்டன் ராகுல் பாட்டீல் ஆகியோர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க பெங்களூரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விமானம் ஓட்ட தகுதியில்லை, செருப்பு தைக்கத்தான் லாயக்கு என்று அவர்கள் 3 பேரும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது இண்டிகோ தலைமை அலுவலகம் அமைந்துள்ள குருகிராமுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் பாஜகவை சேர்ந்த திரு H. ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான ஆர்ப்பாட்டத்தின் போது வெறுப்புணர்வையும் கலவரத்தையும் தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராக திரு ராஜாவுக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி அவர் தொடர்ந்த வழக்கை நீதிபதி திரு வேல்முருகன் ரத்து செய்தார். தமிழக எல்லையில் உள்ள கர்நாடக பகுதியில் சாலை செப்பனிடும் பணிகள் நடைபெறுவதால் அந்தியூர், பர்கூர் வழியாக கர்நாடகா செல்லும் 6 சக்கரத்திற்கு மேலான கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று மாலை முதல் அனைத்து கனரக வாகனங்களையும் செலம்பாளையம் வனசோதனை சாவடியில் நிறுத்தி மாற்றுப்பாதையில் போலீசார் அனுப்பி வைக்கின்றனர். இதேபோல கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்திற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை.
சென்னை ராமாபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறப்பு குழந்தையை நாய் கடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சிறுவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் நாட்டில் சிக்கி தவிக்கும் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஸ்கரா, பிரதீப், ரோஹின் ஆகிய 3 மீனவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஈரானுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் அங்கு போர் நடைபெற்று வருவதாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததாலும் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த மாணவர்களை கொண்டு வந்து எப்படி இந்தியா சேர்த்தாங்களோ மத்திய அரசு மாநில அரசு, அதே மாதிரி எங்களுடைய மீனவர்களையும் ஒட்டுமொத்த மீனவர்களையும் எங்க தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி கொண்டு வரக்கூடிய கடமை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. ஆகையால உடனடியாக எங்க மீனவர்களை மீட்டு உடனே கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆணி வேறு இந்த மீனவர்கள் தான். சிவகங்கை மாவட்டத்தில் மானிய விலையில் பவர் டிரில்லர் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் தலா 70,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜவர்மன் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் என்ற நிறுவனம் டிடி செலுத்திய 10 நாட்களுக்குள் பவர் டிரில்லரை வழங்க வேண்டிய நிலையில் 1 வருடம் ஆகியும் வழங்காமல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 1844 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதுடன் மழைநீரும் சேர்ந்ததால் கம்பம் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரத்தை ஒட்டியுள்ள கிராம மக்கள் முல்லை பெரியாற்றில் கால்நடைகளை குளிப்பாட்டுவது, துணிகளை துவைப்பது, குளிப்பது ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை ஜெபராஜ் மகன் பெனிக்ஸ் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. சாட்சியங்களை கலைக்க மாட்டேன் என அவர் உறுதியளித்த நிலையில் விசாரணை முடியும் தருவாயில் உள்ளதாலும் மனுதாரரே சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதாலும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லம் முன்பாக ஒட்டப்பட்டிருந்த டாக்டர் அன்புமணியின் போஸ்டர்கள் இன்று அகற்றப்பட்டுள்ள சம்பவம் கட்சியினரிடையே மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவருக்கும் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் டாக்டர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மேட்டூர் திரு சதாசிவம், மயிலம் திரு சிவக்குமார் ஆகியோரின் கட்சி பதவிகளை பறித்து டாக்டர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். திருச்சியில் ஐஓபி வங்கிக்கு பூட்டு போட்டு தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக அவர்களின் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவற்றிலிருந்து பணத்தை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவுக்கு எதிராக வங்கி செயல்படுவதாக கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள கரியசோலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தை யானை கூட்டம் சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்றிரவு அங்கு வந்த யானைகள் பள்ளியின் கேட் மற்றும் சத்துணவு கூடத்தின் கதவை உடைத்து அங்கு உணவு சமைக்க வைக்கப்பட்டிருந்த அரிசி மற்றும் இதர பொருட்களை வெளியே எடுத்து நாசம் செய்தன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 511 புள்ளிகள் குறைந்து 81,897 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 141 புள்ளிகள் சரிந்து 24,972 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 73,840 ரூபாயாகவும் 1 கிராம் 9,230 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை மோடி அரசு கண்டிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. கேரளாவின் நிலம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.